எப்படா என்ட்ரி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். காரணம் பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவை பிடிக்கும், சிம்பண்ணாவை பிடிக்கும், கமலஹாசன் இருக்குது. அவங்களும் ரொம்ப சீனியர். எங்க அப்பாவுக்குலாம் ஏஜ் மூத்தவங்க மேடம். மீனா ஆண்டி இருக்காங்க, அவங்களே எங்க அம்மா வயசு இருக்கும், 55 வயசாவது இருக்கும்ல. ஸோ அவங்களே ரஜினிகாந்த் அங்கிள்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன மேடம் இருக்கு? நல்ல காமெடி ரசிக்கிறாங்க. வடிவேல் அங்கிள் மாதிரியே பண்ணிருக்கேன் மேடம். நீ அங்கிள் வச்சே ட்ரோல் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க மேடம். எனக்கு ஸ்ருதிஹாசன் அக்காவோட நடிக்கணும்னு ரொம்ப. சார் இவன் என்ன பண்ண சார்? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கு. ஒரு நல்ல டேலண்ட் இருக்கவன என்ன பண்றாங்க, காமெடி சேனல்ல வச்சு அமுக்க ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு வந்து நான் ஆள் கிடையாது. சாலமன் பாப்பியா வர்றாரு, விழுங்குமாயே பொண்ணுங்களே எடுத்துக்கங்களே, டக்குன்னு யாருமே பிடிச்ச ரீல்ஸ் தான் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நம்ம மெனி டைம்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. நான் பண்ற ரீல்ஸை லாங்குவேஜே தெரியாத ஒரிசால இருக்க எங்க பிசியோதெரபிஸ்டே நான் 1க்கு 4 தடவை வாட்ச் பண்ணி வேண்டியது அந்த பொண்ணே. அப்ப நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். ஹலோ புண்டா மகனே, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நான் சொன்னது வந்து நான் வந்த சீன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஆக்ஷன் சீன்ஸ். ஏன் இதை எல்லாரும் பண்ணாங்க, அவங்க எல்லாம் ஃபேம் ஆகாம எனக்கு மட்டும் எதுக்கு ஃபேம் கிடைக்கணும்? இப்ப நடிப்புலயே நான் பல வகையில பண்ணிட்டேன். இவ்வளவு மக்கள் என்னை ரசிக்கிறாங்க. நான் யாரையுமே கம்பேர் பண்ணலாம். நடிப்புல வந்து நம்மள சிவாஜி கணேசன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, நீங்க இன்னொன்னு பாத்துருப்பீங்க, சிவாஜி கணேசனையும் மிஞ்சிட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் கலைஞர் மாதிரி பேசுவீங்களா? அதாவது பேச முடியுமா தெரியாது. பட் இருந்தாலும் நீங்க சொல்றதுனால ட்ரை பண்ணி பாக்குறேன். அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தானே, சொல்லிக்கலாம். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக செயல்பட்டு இன்ஸ்டால அப்லோட் பண்ண பிறகு உங்க ரீல்ஸை நீங்களே பார்த்தது உண்டா? எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்குவேன். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். சீனோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்குவேன், என் ஸ்டைல பண்ணுவேன். கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்து உங்களுக்கு என்ன காமிச்சு கொடுத்துருக்கு. இல்லாட்டி நான் கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்து அதாவது இல்ல கண்ணே, சிரிக்கிறதுக்கு இல்ல, நான் எனக்கு தெரியாது நான் அப்படி வருவேன். டைரக்ட் மெசேஜ் பண்ணிருக்கலாம், இன்பாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சார். நான் பட் எல்லாருக்கிட்டையுமே நவ நாகரிகமா நடந்துக்கிறேன். நகநாகரி மீன்ஸ் சார், ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறாங்கன்றதுக்காக டக்குன்னு நம்ம ப்ரொபோஸும் பண்ண முடியாது. இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுங்க. இவன மாதிரி என்ன, இவனே இப்ப இருந்து லவ் பண்றேன். எனக்கு இது எய்ம் எதுவும் கிடையாது. பாசிட்டிவ் பப்ளிசிட்டி சார். சில பேர் நல்லா சோசியல் மீடியாவை பாருங்க, அந்த மாதிரி வந்து உங்க மெத்தடு வேற, நான் வந்த மெத்தடு வேற. என் வழி தனி வழி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார். நான் எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. மோடியை கடவுள்லாம் சொல்றீங்களே, அதுக்கு ஓகே சார். ஆமா சார், தெய்வம் சார். உங்க எல்லாருக்குமே பிரதம மந்திரி வந்து பிரைம் மினிஸ்டர். ஆனா நாங்க வணங்குற தெய்வம் சார். ஆக்சுவலா நான் இன்டர்வியூ பண்றது சாதாரண பர்சன் கிடையாது. நான் வந்து நார்மல் பீப்புள் கிடையாது. நார்மல் பீப்புள் ஐயோ அதையும் எடுத்து போட்டுருவாங்க. இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான்.